Hello viewers, welcome to Muki's vlog. இன்னைக்கு நம்ம வடைக்கறி கடலைப்பருப்பு அரைச்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கடலைப்பருப்பு ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. ஒரு 150 கிராம்ஸ்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு 3 to 4 hours நல்லா ஊற விட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன் அரைக்கிறதுக்காக. இது கூட 2 காஞ்ச மிளகாய் அண்ட் கொஞ்சமாக சோம்பு, ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. இது நல்லா ஒரு ஃபைனாக நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி கொண்டு வந்துடுவோம். இந்த மாதிரி ஃபைனாக அரைச்சாச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட்டாக இவங்களை என்ன பண்ண போகிறோன்னா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இவங்கள அதில் போட்டு வறுக்க போகிறோம். இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. நல்லா வறுபட்டு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம வறுத்து ஸ்டேர் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிக்கிலாம் இருக்கும், பட் ஆனால் போக போக பக்காவாக செட் ஆகிடுவார். நம்ம இந்த மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்ப்போங்க. நல்லா உதிரி உதிரியாக வந்துடுவாங்க. பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் எப்படி நல்லா உதிர்ந்து வந்தாச்சு பாருங்கள். ஆரம்பத்தில் இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கும் கடாயில், அதுக்கப்புறம் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுவார் இவர். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. நல்லா குக்கும் ஆகிட்டாங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணி நல்லா ரெஸ்ட் பண்ண விட்டுருவோம். இன்னொரு கடாயில் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க. நெக்ஸ்ட்டாக ஒரு பெரிய கடாய் எடுத்து கடுகு போட்டு தாளிச்சிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பிரியாணிக்கு நம்ம என்னென்னலாம் போட்டு தாளிப்போமோ பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் 2 எடுத்து போட்டு இதில் தாளிப்பு கொடுத்துக்கோங்க. பொரிஞ்சொன்று கட் பண்ண ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதை போட்டு வதக்க போகிறேன். இப்போ பொரிஞ்சொன்று வெங்காயம் ஆட் பண்ணியாச்சுன்னா இது நல்லா கொஞ்சம் வதக்கிப்போம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி ஸ்டேர் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம சால்ட் போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ இந்த ஆனியன் கூடவே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் பெரிய சோம்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் ப்ளைன் மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு ஸ்டேர் பண்ணுங்கள். ப்ளைன் மிளகாத்தூள் கொடுத்தா கலர் வரும். அதே மாதிரி இந்த எண்ணெயில் போட்டு வதக்கும் போது நல்லா உங்களுக்கு இறக்கும் போது கலர் நல்லாயிருக்கும். காரம் வேணுன்றவங்க அவங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட பச்சை மிளகாவும் வேணுன்றவங்க 2 ஸ்லைட் பண்ணி போட்டுக்கலாங்க. நான் ஆட் பண்ணல, காரம் கொஞ்சம் நார்மலாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த ஆனியன் நல்லா வதங்கணுன்னா நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது கூடவே கொஞ்சமாக புதினாங்க, 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறது, கொஞ்சம் கருவேப்பிலை, இறக்கும் போது மட்டும் கொத்தமல்லி போட்டு ஷேர் பண்ணி எடுத்துடலாம். தக்காளியும் ஒரு நல்லா 2 வதக்குங்க, ஒரு 2 minutes இதோடு போட்டு. இப்போ நல்லா மேஷி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா ஒரு கொதி வந்தோம்னா நம்ம வதக்கி வச்சுருக்க பருப்பு எடுத்து இதில் ஆட் பண்ண வேண்டியிருக்காங்க. தண்ணி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லிக்விடாக வேணால் லிக்விட், திக்காக வேணால் திக்காக, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் இது ஒரு கொதி வந்து நல்லா உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பருப்பு மாவு சேர்க்க போகிறோம். தட்ஸ் இட். நல்லா ஸ்டேர் கொடுத்துட்டு நம்ம கலக்கி விடும்போது சூப்பரான வடைக்கறி ரெடி ஆகிடும். நல்ல கம வாசங்க. நம்ம பருப்பில் வந்து சோம்பு சேர்த்து அரைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதோட ஃப்ளேவர். இப்போ மீடியம் ஃப்ளேமுக்கு லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடுவோம். இதுலேயே இந்த மசாலாஸ் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் விட்டுட்டு ஃபைனலாக நம்மளோட கொத்தமல்லியை கார்னிஷ் பண்ணி விட்டோம்னா நம்மளோட வடைக்கறி யம்மியாக தயாராகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோங்க. என்ஜாய் த ரெசிபி. டேக் கேர் அண்ட் பாய்.